வணக்கம். அன்னோடேஷன்கள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஒரு அன்னோடேஷனை எப்படி குறிப்பிடுவது மற்றும் ஒரு ரெக்கார்டை எப்படி வரையறுப்பது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் ஓபன் மாடலிகா 1.9.2 ஐ பயன்படுத்துகிறேன். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய பின்வரும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் எவற்றையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த டியூட்டோரியலை புரிந்து கொள்ள மற்றும் பயிற்சி செய்ய மாடலிகாவில் கிளாஸ் டெஃபினிஷன் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். எங்கள் வலைத்தளத்தில் இருக்கின்ற முன் நிபந்தனை டியூட்டோரியல்களை பார்க்கவும். அன்னோடேஷன்கள் ஒரு கிளாஸில் பல இடங்களில் தோன்றலாம். அவற்றை பின்வருவனவற்றிற்கு பயன்படுத்தலாம். சிமுலேஷன் செட்டிங்குகளை மாற்ற, சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷனை சேர்க்க மற்றும் ஒரு கிளாஸுக்கு ஐகான் மற்றும் டயகிராம் வியூகளை சேர்க்க. முந்தைய டியூட்டோரியல்களில் சிமுலேஷன் செட்டிங்குகளை மாற்ற டூல்பாரில் இருக்கின்ற சிமுலேஷன் செட்டப் பட்டனை பயன்படுத்தினோம். பின்வருவனவற்றை மாற்ற ஒரு மாடல் அன்னோடேஷனான எக்ஸ்பெரிமெண்ட் ஐ நாம் பயன்படுத்தலாம். ஸ்டார்ட் டைம், ஸ்டாப் டைம், டாலரன்ஸ் மற்றும் இன்டர்வல். டாலரன்ஸ் மற்றும் இன்டர்வல் பற்றிய விவாதம் இந்த டியூட்டோரியல் தொடருக்கு அப்பாற்பட்டது. எக்ஸ்பெரிமெண்ட் அன்னோடேஷனின் சின்டாக்ஸை விளக்குகின்ற ஒரு உதாரணம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இப்போது பவுன்சிங் பால் வித் அன்னோடேஷன்ஸ் என்ற பெயரை கொண்ட ஒரு கிளாஸ் மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் அன்னோடேஷனை நாம் புரிந்துகொள்வோம். OMEdit-க்கு மாறுகிறேன். எங்கள் வலைத்தளத்தில் இருக்கின்ற எல்லா ஃபைல்களையும் தரவிறக்கிக் கொள்ளவும். இந்த டியூட்டோரியலுக்கு தேவையான மாடல் ஃபைல்களை நான் திறக்கிறேன். Ctrl+O ஐ அழுத்தவும். உங்கள் டெஸ்க்டாப்பில் தகுந்த இடத்திற்கு சென்று color.mo மற்றும் bouncing ball with annotations ஐ தேர்ந்தெடுக்கவும். இந்த ஃபைல்கள் இப்போது OMEdit-இல் திறந்துள்ளன. முதலில் bouncing ball with annotations ஐ காண்போம். இந்த மாடல் நாம் முந்தைய டியூட்டோரியல்களில் விவாதித்த பவுன்சிங் பால் மாடலின் ஒரு நீட்டிப்பு ஆகும். இந்த மாடல் பற்றிய மேலும் தகவல்களுக்கு முன் நிபந்தனை டியூட்டோரியல்களை பார்க்கவும். லைப்ரரிஸ் browserல் பவுன்சிங் பால் வித் annotations ஐ டபுள் கிளிக் செய்யவும். சிறந்த பார்வைக்கு OMEdit விண்டோவை இடது பக்கம் நகர்த்துகிறேன். கிளாஸ் ஐகான் அல்லது டயகிராம் வியூவில் திறந்தால் டெக்ஸ்ட் வியூவுக்கு மாறவும். மாடல் இப்போது டெக்ஸ்ட் வியூவில் திறந்துவிட்டது. நான் சிறிது கீழே ஸ்க்ரால் செய்கிறேன். இங்கு ஸ்டார்ட் டைம் ஐ 0க்கும் ஸ்டாப் டைம் ஐ 5 யூனிட்டுகளுக்கும் செட் செய்ய எக்ஸ்பெரிமெண்ட் அன்னோடேஷன் ஐ நாம் பயன்படுத்துகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் அன்னோடேஷன் சிமுலேஷன் செட்டப் டூல் பாக்ஸின் அதே நோக்கத்தை பூர்த்தி செய்கிறது. டூல்பாரில் இருக்கின்ற சிமுலேஷன் செட்டப் பட்டனை கிளிக் செய்யவும். அதே ஸ்டாப் டைம் மற்றும் ஸ்டார்ட் டைம் ஃபீல்டுகளை இங்கு நீங்கள் காணலாம். எக்ஸ்பெரிமெண்ட் அன்னோடேஷன் ஐ பயன்படுத்தி இந்த ஃபீல்டுகளின் மதிப்புகளை நாம் மாற்றினோம். இப்போது மாடலை சிமுலேட் செய்வோம். சிமுலேட் பட்டனை கிளிக் செய்யவும். வேரியபிள்ஸ் browserல் H ஐ தேர்ந்தெடுக்கவும். சிமுலேஷன் இடைவெளி 5 யூனிட்டுகளாக இருப்பதை கவனிக்கவும். இது எக்ஸ்பெரிமெண்ட் அன்னோடேஷனின் ஸ்டார்ட் டைம் மற்றும் ஸ்டாப் டைம் ஃபீல்டுகளினால் ஏற்பட்டதாகும். இப்போது H ஐ டீசெலக்ட் செய்து முடிவை நீக்கவும். கீழ் வலது பக்கத்தில் இருக்கின்ற மாடலிங் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது அன்னோடேஷன்களை பயன்படுத்தி ஒரு மாடலுக்கு டாக்குமெண்டேஷனை சேர்ப்பது பற்றி மேலும் கற்போம். முன்னிலைப்படுத்தப்பட்ட டெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் அன்னோடேஷனில் தோன்றுகிறது. இப்போது டாக்குமெண்டேஷன் அன்னோடேஷனின் ஒரு அப்ளிகேஷனை காட்டுகிறேன். மாடலிங் பகுதியின் மேல் இடது பக்கத்திற்கு செல்லவும். 4வது பட்டனான டாக்குமெண்டேஷன் வியூ ஐ கிளிக் செய்யவும். டாக்குமெண்டேஷன் அன்னோடேஷனில் டைப் செய்த டெக்ஸ்டை browserல் நீங்கள் காணலாம். டாக்குமெண்டேஷன் தேவைப்படுகின்ற பெரிய மாடல்களுக்கு பயனுள்ள தகவலை சேர்க்க இந்த செயல்பாடு அனுமதிக்கிறது. டாக்குமெண்டேஷன் browser-ஐ மூடவும். ஸ்லைடுகளுக்கு திரும்பச் செல்கிறேன். ரெக்கார்ட் ஒரு ரெக்கார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்-ஐ வரையறுக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தனித்திறன் கொண்ட கிளாஸ் ஆகும். உதாரணத்திற்கு வங்கி கணக்குகள் நபருடைய பெயர், வயது போன்றவற்றை ஃபீல்டுகளாக ரெக்கார்டுகளில் கொண்டிருக்கும்.
ரெக்கார்டுகள் வேரியபிள்களை மட்டுமே கொண்டிருக்க முடியும், அவை ஈக்குவேஷன்களை கொண்டிருக்காது. பர்சன் என்று பெயரிடப்பட்ட ஒரு உதாரண ரெக்கார்ட் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அது பெயர் மற்றும் வயதை அதன் ஃபீல்டுகளாக கொண்டிருக்கிறது. ரெக்கார்டின் வரையறுப்பை விளக்க OMEdit-க்கு மாறுகிறேன். OMEdit விண்டோவை வலது பக்கம் நகர்த்துகிறேன். கலர் என்று பெயரிடப்பட்ட ஃபைலை இப்போது பயன்படுத்துவோம். அதை டெக்ஸ்ட் வியூவில் திறக்க லைப்ரரிஸ் பிரவுசரில் இருக்கின்ற கலர் ஐக்கனை டபுள் கிளிக் செய்யவும். இந்த ரெக்கார்ட் ரெட், ப்ளூ மற்றும் கிரீன் என்று பெயரிடப்பட்ட 3 வேரியபிள்களை கொண்டிருக்கிறது. சிமுலேட் பட்டன் டூல்பாரில் தோன்றாதிருப்பதை கவனிக்கவும். ரெக்கார்டுகள் சிமுலேட் செய்யப்பட வேண்டுவன அல்ல என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இப்போது ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். அனோடேஷன் எலிமெண்ட்களை ரெக்கார்டுகளாக புரிந்துகொள்வது எளிதாகும். உதாரணத்திற்கு ஸ்டார்ட் டைம், ஸ்டாப் டைம், இன்டர்வல் மற்றும் டாலரன்ஸை அதன் ஃபீல்டுகளாக கொண்ட ஒரு ரெக்கார்டாக எக்ஸ்பெரிமெண்ட் அனோடேஷனை கருதலாம். இவ்வாறே கிராபிக்கல் எலிமெண்ட்களையும் விளக்கலாம். ஐக்கன் மற்றும் டயகிராம் வியூக்களை பற்றி விவாதிக்கும் போது அனோடேஷன்களை ரெக்கார்டுகளாக விளக்குவதை பற்றி மேலும் புரிந்து கொள்ளலாம். பயிற்சியாக பவுன்சிங் பால் வித் அனோடேஷன்ஸ் கிளாஸின் சிமுலேஷனுக்கு ஸ்டாப் டைமை 10 இலிருந்து 20 யூனிட்டுகளுக்கு மாற்றவும். இதற்கு எக்ஸ்பெரிமெண்ட் அனோடேஷனை பயன்படுத்தவும். இந்த மாற்றத்தை செய்த பிறகு கிளாஸை சிமுலேட் செய்யவும். h versus டைமை plot செய்து சிமுலேஷன் ஸ்டாப் டைமில் மாற்றத்தை கவனிக்கவும். இத்துடன் நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸை பயன்படுத்தி நாங்கள் செய்முறை வகுப்புகள் நடத்துகிறோம். இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறோம். எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் பின்வரும் வலைத்தளத்தை பார்க்கவும். பிரபலமான புத்தகங்களில் இருந்து தீர்க்கப்பட்ட உதாரணங்களை கோடு செய்வதை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். பின்வரும் வலைத்தளத்தை பார்க்கவும். கமர்ஷியல் சிமுலேட்டர் லேப்களை ஓபன் மாடலுக்காவுக்கு இடம்பெயர்க்க நாங்கள் உதவுகிறோம். இதை செய்பவர்களுக்கு நாங்கள் மதிப்பூதியம் மற்றும் சான்றிதழ்கள் தருகிறோம். எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட்டுக்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. ஆதரவு அளித்த ஓபன் மாடலுக்காவின் வளர்ச்சி குழுவிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.